தச்சுங்குட்டி நித்திரியா போட்டீங்களோ சே சிரிப்பா நித்திரையிலேமா எங்களுக்கு பார்த்தா சந்தைக்கு சனமே இருக்கு. அது என்னண்டைக்கு இங்க என்னன்னு சொல்ற சந்தை நடத்தக்கூடாண்டு. அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வரூபன். இன்றைய தினம் எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் தான் நாங்கள் இன்ட்ரோ எடுத்து நிற்கிறோம். யோசிப்பாங்க என்னடா அப்பா ஒன்று உள்ளே நிற்பாங்க, அப்படி இல்லாட்டா வெளியே நிற்பாங்கன்ற மாதிரி தான் ஒரு சில பேர் வந்து நினைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் தான், நாங்கள் வந்து வீடியோ வந்து போடுறதே வந்து ஃபேமிலியாக சேர்ந்து தான் நாங்கள் இவ்வளோ காலமாக வந்து நாங்கள் வீடியோ எல்லாமே வந்து செஞ்சு கொண்டே இருக்கிறோம். அப்போ பார்க்குற உறவுகள் வந்து தவறுதலாக நிற்க மாட்டாங்க. உண்மைக்குமே இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பாவம் நோமலாக அம்மும் வந்து சன்னலில் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க இந்த சர்வீஸ் அப்படி என்ன மாதிரியோக்கா நாங்கள் நோமலாக கேட்போம். என்ன விஷயத்துக்காண்டி போகிறோம் அம்மு இன்றைய தினம்? டவுனுக்கு சுற்றி பார்க்கவோ? இல்லை, டவுனுக்கு போய் இது ஒரு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு விருந்து. நான் நினச்சேன் நாளைக்கு ஒரு தேவைக்கு சங்கிலி இருக்க போறீங்களேன்ட்டு. இல்லை இல்லை, நாளைக்கு தேவைக்கு தான் போகிறோம் டவுனுக்கு. நாளைக்கு ஒரு உண்மைக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு அன்னதானம். அப்போ நாளைய தினம்தான் யார் யார் என்னென்ன மூலமாக நாங்கள் செஞ்சன்ற வந்து நாங்கள் நாளைய தினம் தெரியப்படுத்துவோம் தந்தன்ற மாதிரிக்கு. ஆனால் லண்டனில் இருக்கிற ஒரு ஆண்ட்ரியான் அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நாளைக்கு தான் நாங்கள் சொல்லுவோம். அப்போ அவங்களோட அன்னதானத்தை தான் நாளைய தினம் வழங்குறதுக்காண்டி இன்றைக்கு நாங்கள் பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டுறதுக்காண்டி போகிறோம். அப்போ நீங்கள் யோசிப்பீங்க என்னடா அப்பா இவ்வளோ நாளும் காணையில் அம்முன்றது நமக்கு இந்த வீடியோக்கு வந்திருக்கின்ற மாதிரிக்கு நான் சொன்னேன் தானே. அவங்க சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மக்கள் பிஸி ஆகிட்டுனா இப்படி நல்லது கெட்டதோருக்கு வந்து கலந்து கொள்ளுவேன் வேணா. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே தசங்குட்டி நிற்கிறேன். தசங்குட்டி ஒரு காயன்னு சொல்லுங்கள் உறவுகள்கிட்ட. எப்படி சோமா கிடைக்கலோ கழுங்கோ? காயை மத்தியில் அங்கே என்னென்று காய சொல்லி நம்ம வேறுங்க. சரி, ஓகே. எங்கே சேனக்காரன் பெஸ்ட் டைம் பாருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வளர்கிறதுக்கு நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும். உண்மைக்குமே சரி, வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? யாரும் பிள்ளை எதுவும் இதை குறித்து என்ன சொல்கிறீங்களா? இப்போ நார்மலாக நீங்கள் அம்மு இல்லாத இடத்துக்கு வந்து இப்போ நீங்களும் கலந்து கொண்டுட்டீங்க, என்ன மாதிரி இருக்குது? ஓகே. ஆனால் உங்களை பற்றி ஒன்றும் போடையிலையே ஒரு நல்ல மாதிரி. இப்போ இப்படித்தானே, இப்போ நீங்கள் ஒரு சிரிக்கிறக்கோ இல்லைன்னு சொன்னால் இப்போ நல்ல மாதிரி கதைக்கிறத கூட ஒரு அர்த்தத்தோடு தான் கதைக்கணும், சிரிக்கணும். உங்களை பற்றி ஜெயரூபணியும் வந்து உண்மைக்குமே நல்ல வடிவானவா ரூபன், நீங்கள் அவங்களே கடைசி மட்டும் வீடியோக்கு எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஒருத்தருமே கமெண்ட்ஸ் பண்ணலையே. பிரச்சனை இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை. அழகு இல்லை தானே. அப்போ என்ன வார்த்தையை காணையில் வார்த்தை நின்றுட்டு நீங்கள் நிப்பாடி விட்டீங்க. சரி, ஓகே. இனிமேல் நாங்கள் எங்களுடைய பர்த்டே டவுனுக்கு தான் நாங்கள் போக போகிறோம். என்னென்ன மாதிரி என்று நாங்கள் அங்கே போனதுக்கப்புறம் என்ன விஷயம்ன்ற நாங்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். சரிதானே? ஆனால் பார்த்திங்கன்னா மலை மப்பா கூட இருக்குது. நாங்கள் இப்போ ஓட்டோவில் போகிறோடைய பரவாயில்ல, கொஞ்சம் சேஃப்டியாக போகிறோம். என்ன உண்மைக்கு பார்த்தீங்கன்னா நானே மறந்து போனேன். அம்மா தெரியும் தானே, நாங்கள் இப்போ அம்மா கூட்டி கொண்டோட போகிறே இல்லை. அவள் வர்றா இல்லை, சிரிப்பா இல்லை கிடக்கு. தங்கம் இங்கே வேறு விளையாட்டு என்ன சோகம் கிடைக்கல. ஓ, உள்ளுக்க நின்றாலும் சிரிப்பில் விளங்குது தானே. சரி, ஓகே. அதுவும் மேல் சந்தைக்கு வந்துட்டோம். இன்றைக்கு பார்த்தா சந்தைக்கு சனமே இருக்குது. அது என்னண்டைக்கு இங்கே என்னன்னு சொல்கிற சந்தை நடத்தக்கூடாண்டு அங்கே போராட்டம் நடக்குது, ஸ்ட்ரைக் அதாவது நடத்திருந்தோம். இல்லை, கோட்ஸில் போலீஸ் ஸ்டேஷனில். அதாவது இன்றைக்கு எல்லாம் பூட்டு. ஏனெண்டா இங்கே சந்தை நடத்தக்கூடாதான், பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டிட்டாங்க, அங்கே தான் கொண்டு சந்தை வைக்கணுமா மினி. ஆனா ஏன் வீட்டு கடையை பூட்டே இல்லை? இல்லை, நாங்களே என்ன செய்யறது மறந்து போயிட்டேன், கட்டினோன்னு இல்லாது. கதைக்கிறதுக்கு படிப்பு முக்கியம் இல்லை, திறமையும்
எல்லாரும் எவனோ கூட படிச்சுட்டேன் இந்த சசினா இருக்கா பாருங்க சப்பாத்த கண்டோஸுக்கு சரி நாங்கள் போவோம் அப்படி எப்படிங்கோ கதை கேட்குறாருங்க மாமா என்னங்க சொல்லுங்க ஒரே கடை மட்டும்தான் திறந்துருக்கு வாங்க அதை பூட்டி கொண்டு இருக்கேன் அதை பூட்டுறதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க எனக்கு 10 கிலோ விட்டால் 10 கிலோ சர்க்கரை உளுந்து 2 கிலோ பயறு 2 கிலோ நாங்கள் சொல்லிட்டோம் 10 கிலோ தீட்டல் அரிசிக்கு சொன்னாங்க மற்ற 10 கிலோ சர்க்கரைக்கு சொல்லிட்டோம் இல்லை இப்போ நெருக்க போறோம் மீனி அதுதான் நெருக்கவே இல்லை யார் எங்களுக்கோ அரிசிமா ஏனத்த மாமாவை என்னென்னலாம் கேட்குறீங்க ஆ என்ன கேட்ட நீ முதல்ல என்ன கேட்ட நீ இது எத்தனாவது ஜோக்கேட்டு ஆ இனி என்ன கேட்க போறீங்க கடையில் இதில் கடையில் நிற்க என்ன கேட்பீங்களா மாமாவுக்கு கேளுங்க என்ன மாமா எல்லாம் வேண்டி தந்து கொண்டு இருப்பார் என்ன பிள்ளை தசி மனமாண்டு சாப்பிட்டு முடிக்கிறேன் தசி கேட்க போகிறேன் அடுத்தது தசி அடுத்து என்ன கேட்பேன் மாமாவை ஆ சொல்லுங்க சிரிச்சு விடுங்க ஒருக்கா மாமாக்கா மாமா சிரிச்சு விடட்டும் பிள்ளை வேண்டி தந்ததுக்கு ஒருக்கா சிரிச்சு விடு அது பிறகு தூக்கம் நீங்கள் எல்லாம் தங்கினா சரி தச்சுங்கிட்டு நித்திரியா போட்டீங்களோ சே சிரிப்பா நித்திரையிலையுமா இனிமேல் என்னென்ன வேண்டாங்கண்டே அப்படியே காட்டுவோம் என்ன ஏன்டா ஒன்றும் செய்யலாம் போயிட்டு ஆக்கலாம்லோ ஆ இவ்வளோ சக்கரை கூடி போச்சு இவ்வளோ சக்கரையே சரி அப்போ உண்மைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லண்டனில் இருக்கிற அண்டாக்கு வேண்டினா நாளைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து நாங்கள் இப்போ வேண்டியிருக்கோம் அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் இப்போ எல்லாத்தையுமே வந்து நாங்கள் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறோம் சரிதானே இதுதான் முக்கியம் நெய்ப்போத்தல் நீங்கள் பாருங்கள் இங்கே பாருங்களேன் சரி அடுத்தடுத்த எல்லாத்தையும் காணும் நாளை தேவையான எல்லாத்தையும் கொண்டு உங்களை நீங்கள் எல்லாத்தையும் வந்து ஒன்று சொல்லுங்க இது வந்து அர்ச்சனைக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வழியில் ஓ அடுத்த ஒன்றா காட்டுங்க அவசரம் இல்லை தானே சொல்ல மாட்டீங்களா என்னென்னு பாப்பின சாம்பிராணி கற்பூரம் சாம்பிராணி தூள் இது வெத்தலை பாக்கு இங்கால வெங்காயம் அப்புறம் செத்தல் இது ப்ளம்ஸ் வந்து எல்லாம் வேணும் தானே என்ன இது கச்சான் புக்கைக்கு எல்லாம் அப்புறம் இது உடைச்ச உளுந்து இது வடைக்கு கோது கலட்டின உளுந்து வடைக்கு வாங்கினாங்க மற்ற இது என்ன இது பயறு இது புக்கைக்கும் மோதகத்துக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து வாங்கினாங்க அடுத்தது இது அரிசிமா ஓகே இதுக்குள்ள புக்கைக்கோ இல்ல மோதகத்துக்கு இங்கால பாத்தீங்களா காஜு இதெல்லாம் பில்லா கூடியா இதெல்லாம் பிலா கூட உண்மைங்க என்ன விலை 500 ரூபா 100 கிராம் 500 ரூபா இது பெருஞ்சீரகம் இங்கால ஏலக்க அப்புறம் இதுதான் அரிசி அரிசி எவ்வளோ 10 கிலோ வேணாங்களே 10 கிலோ தீட்டுற அரிசி உண்மைக்கே பார்த்தீங்கன்னா முதலெல்லாம் கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைவு இப்போ ஒரு சில பொருட்கள் வந்து கொஞ்சம் விலை கொஞ்சம் வித்தியாசம் கொஞ்சம் கூட நாங்கள் ஒரு
ரேட் சொன்னாங்க அவங்க லண்டனில் இருக்கிற அம்மாவுக்கு. உண்மைக்குமே அவங்க தந்த காசையும் விட கொஞ்சம் மேலதிகமாக தான் இப்போ முடிஞ்சிருக்கு. மற்றது அப்படி முடிஞ்சிருக்கேன் 10 கிலோ அரிசியை விட இந்த ஆலயத்தில் நாங்கள் குறைவாக செய்தால் உண்மைக்குமே ரோட்டால் எவ்வளவு உறவுகள் போடுறது. அதே மாதிரி அயலுக்குள்ளேயும் இப்படி கோயிலில் இப்படி ஒரு விசேஷமெண்டா வருவேன். நாங்கள் இப்போ கோயிலை பொறுத்தளவில் நிறைய தான் செய்யணும். இல்லை உண்மைக்குமே கண்டிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தோட நாங்கள் சொல்லணும் இந்த இடத்த. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டில் சமைச்சு ஒரு கொஞ்சம் பேர் கொடுக்க சொல்கிறது வந்து ஒரு 20 பேருனா 20 பேருக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்துடலாம். இதே நாங்கள் ஒரு பொதுப்படையாக வந்து வழியிடத்தை வந்து நாங்கள் கோயிலுக்கு முன்னால் வந்து ஒரு அன்னதானம் ஒரு 20 பேருக்கு நாங்கள் வழங்க போகிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 10 பேரோ 15 பேரோ அறிஞ்சவங்க கூட வருவாங்க. அப்போ வந்த இடத்த வந்து நாங்கள் சொல்லலாது. நாங்கள் 20 பேருக்கு மட்டும்தான் அந்த லண்டனில் இருக்கிற அண்டா வந்து சொன்னவங்கன்னு சொல்லி உண்மைக்குமே சொல்லலாது. ஆனால் அந்த அண்டா வந்து குறைக்க மாட்டாங்க. இது வந்து பொதுவான ஒரு கதையை தான் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இப்படித்தான் வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்ட துன்பங்கள் இருக்கும். ஆனால் செய்கிறேன்னு சொன்னால் வடிவாக சிறப்பாக தான் செய்யணும். ஆனால் அதுக்காண்டி தான் உண்மைக்குமே அண்டா சொன்னதை விட ஒரு அரிசி கூட அவங்க சொல்லியிருந்தாங்க 7 கிலோ மாதிரி. பிறகு நான் தான் சொன்னேன் அண்டா 7 கிலோ வந்து காணா வரும் 10 கிலோ வேண்டா கொஞ்சம் ஓகே இருக்குமென்ற மாதிரிக்கு. அப்போ சரின்ட்டு தான் நான் 10 கிலோ வந்து வேண்டினது. உண்மைக்குமே செய்கிறேன்னா சரியாக செய்யணும். என்னம்மா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதை குறித்து கொஞ்சம் செஞ்சால் காணுமோ அவாண்ட சந்தோஷத்துக்கு அவள் தந்ததை விட மேலுமா கூடினாலும் கோயிலுக்கு செய்கிறதுல எந்த வித குறையும் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக. அப்போ அதுக்காண்டி வந்து இப்போ அண்டாயம் வந்து நாங்கள் குறை சொல்கிற அளவு கண்டு இல்லை. ஏண்டா அவங்களும் பாவம், அவங்களுக்கு வந்து இந்த விலையிலும் வந்து சரியான மாதிரிக்கு தெரியாதானே. என்ன சொல்லுங்க, இப்போ 51 வடை 51 மோதகங்கள் என்று செய்யல கோயிலுக்கு கொஞ்சம் கூட குறையதான் நாங்கள் செய்ய வேணும். அதுக்கான குறைச்சி மடிக்கலாம். அப்போ நாங்கள் வாங்குகிற பொருளையும் இப்போ கூட வாங்கினா தான் செய்ய. சரி, உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா உறவுகள் எல்லாருமே வந்து நோமலாக சமாளித்து பாரு. சரி, அப்போ உண்மைக்கு வந்து நோமலாக நீங்கள் சமாளித்து பாருங்கோ. இவ்வளோ தான் எங்கள் காணொலி. அம்மா இது இதை குறித்து சொல்லி போகிறீங்களா உறவுகளுக்கிட்ட? எங்களை நேசித்து அந்த அண்டா உங்களோட தொடர்பு செய்து எங்களோட எல்லாம் இணைஞ்சு இப்படி ஒரு கோயில் நேர்த்திக்கு தந்ததுக்காக உண்மைக்காவாக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எங்கே இருந்தாலும் தங்களுடைய நேர்த்தி கடனை இந்த ஆலயத்துக்கு எங்களோட செய்ய தந்ததுக்காக வந்து ரொம்ப தேங்க்ஸ். இல்லை உண்மைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு கூட வேணாம் சொல்ல. இந்த பிறந்த நாளில் இருந்து ஒரு சில ஹெல்ப்புகளையும் வந்து அந்த லண்டனில் இருக்கிற அண்டா வந்து உண்மைக்குமே செஞ்சு கொண்டு வராங்க. உண்மைக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்படி தான் இருக்கணும். உண்மைக்குமே எங்களோட வீடியோ வந்து நீங்கள் விருப்பப்பட்டு பார்க்குறீங்க கூட ஒரு சில இப்போ உங்களுக்கு கூட ஒரு இந்த பைரவையில் பொறுத்த அளவில் உங்களுக்கும் இது நேர்த்தி கடனோ எதுவும் இருக்கலாம். இப்போ நார்மலாக நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மட்டும், கட்டாயம் இல்லை, விருப்பப்பட்டால் மட்டும் நீங்கள் அதை செய்ய விரும்பினா எங்களோட தொடர்பு கொண்டால் அதை நாங்கள் சிறப்பாக செஞ்சு முடிப்போம். இப்போ அன்னதானமோ சரி என்னவா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அந்த இவங்க லண்டனில் இருக்கிற ஒரு அக்கா தான் அவங்களோட மகனுக்கு வந்து சந்தோஷன்றது. உண்மைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நான் எடுத்துட்டேன். அப்போ முந்தின நாள் கூட அந்த அக்கா கால் பண்ணினவா, அதை வந்து நான் இன்னும் எடிட் பண்ணல. ஏன்டா கொஞ்சம் ஆக்கள் ஒரு சத்தங்கள் எல்லாம் இருக்குது, அதை வந்து பொறுமையாக தான் எடிட் பண்ணணும். அப்போ அதுவும் வந்து நான் கிட்ட 2 நாளைக்கு உள்ள வந்து நான் அதையும் வந்து நான் வீடியோ வந்து பதிவு செய்வேன். என்ற அந்த அக்கா வந்து எங்கள் வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்க்குறவங்க. அப்போ இன்றைய காணொலி வந்து இவ்வளவு தான். அப்போ இதோடு வந்து எங்கள் வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறோம். இதனை கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்படி உறவுகள் சந்தோஷமாக தான் இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் ஏதோ வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம். இப்போ அம்மு கூட இன்றைய தினம் வீடியோக்கு வந்ததும் கொண்டு எப்படி என்றக்கா நீங்கள் எழுதி கொள்ளுங்க. ஏன்னா அம்மு அதை உங்களோட சேனலோடாக கேட்க புரியலோ, நீங்கள் பெரிய யூடியூபர்ஸ் மாதிரி. அப்போ அம்மா என்ன ஓகேயா? என்றைக்குமே மருமகள் மாமி ஒன்றுதான். சரி, எவ்வளவுதான் பெரிய யூடியூபராக இருந்தாலும் உறவு விட்டு போகாதே என்றால் மகனை எடுத்தபடியே. இப்போ வேற ஒரு 8 மகனை வேறு நீங்கள் இப்படித்தானே அம்மா? நீங்கள் இப்படித்தானே நீங்கள் சேனல் இப்போ ஓப்பன் பண்ண அப்புறம் கொஞ்சம் வேறு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் பழசா மறக்கக்கூடாதா? மறந்த அர்த்தம் இல்லையா அதுலையா? உண்மையா சீரியஸா என்னென்று மறக்கிறேன்னா சொல்கிறேன். இப்போ சாத்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எங்கள்கிட்ட வினுசுவத்தான் நாங்கள் வீடியோ எடுக்கப்பட்ட நாங்கள் அவர் வெறுமையோட கூட வந்து நிற்கிறார். உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போட்டிருக்கிற உடுப்பை பற்றி நான் கதைக்க மாட்டேன். சாதுவாக அவருக்கு நுழம்பு குத்துது, கையை கூட இப்படி 2 கையில் தான் வீடியோ எடுத்து நிற்கிறார். நுழம்பை கூட அடிக்கலாத சூழ்நிலையில் போய்கொண்டு கண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா லுக்கு விட்டு கொண்டு நிற்கிறார். வேலைக்கு நிப்பாட்டுவோம்ன்ற மாதிரி உண்மையாக செட்டியாக மாதிரி குத்துது போட. தம்பி குத்துதே ஐயா, ஓமண்டன் ஐயா குத்தேலையே
பின்னுக்கு முதுகு பக்கமாளுக்கு 2 நுழம்பு பிடிச்சி வச்சுருக்கு. சரி ஓகே சந்தோஷம். நுழம்பு கூட கொத்த கூட அப்புறம் என்ன நாளைக்கு நல்ல ரத்தம் போடாக்கு தம்பிக்கு. ஓ காலையிலையும் குத்து விடாது. சரி ஓகே அப்போ சந்தோஷம். இதோட வந்து வீடியோ முடிக்கிறோம். நாளைக்கு ஒரு புதிய ஒரு காணொலியில் சந்திப்போம்.